நீங்கள் போகிற ப்ரைடல் மேக்கப் 2 ஹவர்ஸ்லேயே டல்லாக மாறிடுதா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ப்ரைடல் மேக்கப் 2 ஹவர்ஸ்லேயே ஃபேட் ஆகுதுன்னா இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். டிப் 2, ஃபவுண்டேஷனை நீங்கள் ஒரே டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஸ்கின்னில் ஃபஸ்ட்டு ஒரு தின்னான லேயர் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, சம்டைம் பேட்சியாக மாறும், இல்லைன்னா அது கிரேயாக மாறும். அப்படி இல்லைன்னா ஸ்வெட்டிங் ஆகும்போது உங்கள் மேக்கப் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபவுண்டேஷனை ரொம்ப தின் லேயராக அப்ளை பண்ணுங்கள், நல்லா பெண்ட் பண்ணுங்க. செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கரெக்டான செட்டிங் ஸ்ப்ரேவை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இல்லை ஓவரால் மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை லாக் பண்ணி வைக்கும் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மேக்கப்பும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 3 டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே போய்டாதீங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்போ தான் மேக்கப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பாய்.